இந்தியாவினுடைய வான் நிலைகளுக்குள்ளாக பாகிஸ்தானுடைய ஏவுகணைகளும் ட்ரோன்களும் உள்ளே நுழைந்திருக்கிறது. அதனை வெற்றிகரமாக இந்தியா அழித்தொழித்திருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரீநகர் பகுதிகளில் தற்பொழுது அந்த சைரன் ஒலிகள் எழுப்பப்பட்டிருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்திய வான்நிலைகளுக்குள்ளாக பாகிஸ்தானுடைய தாக்குதல் தொடர் நிகழ்வாக ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 3 தினங்களாக பாகிஸ்தான் இந்தியாவுடைய நிலப்பரப்புக்குள்ளாக தாக்குதல் நடத்த முயற்சி செய்யக்கூடிய நிலையில் இந்தியாவுடைய வான் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு அதை வெற்றிகரமாக முடித்திருக்கிறது. இந்த நிலையில் இன்றைய தினமும் இந்தியாவுடைய எல்லைகளுக்குள்ளாக பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் தாக்குதலுக்கு நடத்த முயற்சித்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அதனுடைய காட்சிகளையும் நாம் பார்த்திருக்கிறோம். தொடர்ச்சியாக அவருடைய தாக்குதல் என்பது இந்தியாவுடைய எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் தாக்குவதற்கான முயற்சியாக இருக்கக்கூடிய சூழல்ல அதனை இந்தியா வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறது. பாகிஸ்தானுடைய இந்த ட்ரோன் தாக்குதலை மீண்டும் இந்திய ராணுவம் முறியடித்திருக்கூடிய நிலையில காஷ்மீரினுடைய எல்லையோரத்திலிருந்து ட்ரோன்களை பாகிஸ்தான் ஏவுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது நாளாக வான்வெளிக்குள் ட்ரோன்களை ஏவும் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடிகளையும் இந்தியா கொடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தான் ஏவக்கூடிய இந்த ட்ரோன்கள் நடு வானிலேயே வீழ்த்துகிறது இந்திய ராணுவம். மேலும் பாகிஸ்தானின் ட்ரோன்களை துல்லியமாக தாக்கி அளிக்கக்கூடிய பணியில் இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. காஷ்மீருடைய எல்லையில் ட்ரோன்களை வீழ்த்த இந்திய ராணுவம் பலத்த பதிலடி கொடுக்கவும் தயாராக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எல்லை பிராந்தியத்தில் குண்டுகளினுடைய முழக்கங்கள் தொடர்ந்து ஒலிக்கிறது. அதாவது உள்ளே வரக்கூடிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தும் பொழுது அது குண்டு வெடிப்பது போன்ற சத்தங்களாக கேட்கிறது. தொடர்ந்து எல்லை பகுதிகள் முழுவதுமே இந்த குண்டு வெடிக்கக்கூடிய சத்தங்கள் கேட்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இருள் சூழ்ந்த வானத்தில் பறக்கும் ட்ரோன்களை இடைவிடாது தாக்கக்கூடிய இந்திய ராணுவம் உள்ளே நுழைந்து இலக்குகளை அவை அடையக்கூடாது என்கின்ற நோக்கத்தில் அதனை முழுவதுமாக சுட்டு வீழ்த்துவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒளி புள்ளியாக வரக்கூடிய இந்த ட்ரோன்களை குறிவைத்து சுட்டு வீழ்த்துகிறது. மேலும் காஷ்மீரினுடைய சம்பா பிராந்தியத்தின் வழியாக ட்ரோன்கள் மூலம் தாக்க முயற்சிகள் நடந்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முயற்சிகள் அனைத்துமே முழுமையாக முறியடிக்கப்பட்டிருக்கின்றன. காஷ்மீர் எல்லையில் இந்திய வான் பாதுகாப்பு தடுப்பு அமைப்பு தீவிரமாக இயங்கி வருவதன் மூலமாக 3வது நாளாக இந்திய வானிலைக்குள் ஊடுருவக்கூடிய இந்த தாக்குதல் முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் அத்துமீறல்களை எல்லாம் முறியடிக்கக்கூடிய பணியில் இந்திய ராணுவம் தீவிரமாக ஈடுபட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரோஜ்பூர் எல்லைக்கு அப்பால் இருந்தும் ட்ரோன்களை ஏறி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய தாக்குதல் பல்வேறு எல்லை பகுதிகளில் இருந்து நடக்கக்கூடிய சூழல்ல அதனை தடுத்து அளிக்கக்கூடிய பணிகளில் இந்தியா மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய ராணுவத்தை அவர்கள் குறிவைத்து தாக்குவது கடினமாக இருப்பதனால் எல்லை பகுதிக்குள்ளாக இந்திய மக்கள் குடியிருப்புகளை நோக்கி அவர்கள் தாக்குதல் நடத்துவதற்கான திட்டமிடலை கொண்டிருக்கிறார்கள் என்று இந்திய ராணுவம் எச்சரிக்கை கொடுத்திருந்தது. அதன் அடிப்படையில தற்பொழுது இந்திய வானிலைகளுக்குள்ளாக வரக்கூடிய பாகிஸ்தானுடைய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தக்கூடிய பணிகளில் இந்தியா முழு வீச்சில் செயல்பட்டு வருகிறார்கள். நடு வானிலையே பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த அவருடைய ட்ரோன்களை தடுத்து அழிக்கிறது இந்திய வான் பாதுகாப்பு தடுப்பு அமைப்பு. ஜம்முவில் தாக்குதல் நடைபெறும் சத்தம் கேட்பதாக அம்மாநிலத்துடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா தகவல் தெரிவித்திருக்கிறார். அவருடைய சமூக வலைதளங்கள்ல உமர் அப்துல்லா இந்த தகவலை பதிவிட்டிருக்கிறார். ஜம்முவின் தங்கியிருக்கக்கூடிய இடத்திற்கு இந்த குண்டுகள் வெடிக்கும் ஓசைகள் கேட்பதாகவும் அவர் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். ஜம்மு நகர் மக்கள் வீடுகளில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் அம்மாநில முதலமைச்சர் உமர் அப்துல்லா